செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் அரசியல் கைதிகளை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் அரசியல் கைதிகளை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் அரசியல் கைதிகளை விடுதலை செய் கொல்லாதே கொல்லாதே தமிழ் அரசியல் கைதிகளை கொல்லாதே கொரோனா மூலம் கொள்ளாதே கொல்லாதே கொல்லாதே கொரோனா மூலம் கொள்ளாதே கொல்லாதே கொல்லாதே கொரோனா மூலம் கொள்ளாதே கொல்லாதே கொல்லாதே கொரோனா மூலம் கொள்ளாதே விடுதலை செய் விடுதலை செய் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் அரசியல் கைதிகளை விடுதலை செய் 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 தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் அரசியல் கைதிகளை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் அரசியல் கைதிகளை விடுதலை செய் சிங்களவருக்கு ஒரு நீதி தமிழருக்கு ஒரு நீதியா 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 நிலைநிறுத்து நிலைநிறுத்து இனவாதத்தை நிறுத்து நிலைநிறுத்து நிலைநிறுத்து மனிதாபிமானத்தை நிலைநிறுத்து 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 இனவாதத்தை நிறுத்து நிலைநிறுத்து 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 சிங்களவருக்கு ஒரு நீதி 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 விடுதலை செய் 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 கொல்லாதே 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 விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் அத்தனை புள்ளிகளுக்கும் தாயா நான் எல்லாரும் பெற முடியாது அளவு முடியாது கதைக்க முடியாது எனக்கு கம்பெனியாக பார்த்துட்டு அதனால நாங்கள் இந்த பிள்ளைகளை மூட்டுட்டாங்க கூட இல்லை எல்லாருமா சேர்ந்து ஒத்துழைச்சி இந்த பிள்ளைகளை மூட்டுட்டாங்க இது முடிய நாங்கள் திரும்ப ஒரு கைதின் உதயம் சம்பந்தமாக ஒரு கப்போது ஒரு கட்டம் நாங்கள் சொல்லி ஒரு நேரம் போராட்டத்தை முடிச்சுக்கொண்டு நாங்கள் இன்னொரு தினத்தில் இந்த கைதின் உதயம் சம்பந்தமாக ஒரு ஒழுங்குமுறை நடத்தி அதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க. இன்று காலை நல்லூர் கந்தசாமி கோவிலின் தெற்கு பக்கத்திலே நூற்றுக்கணக்கான மக்கள்
சிறையிலே அரசியல் கைதிகளாக பல ஆண்டுகளாக விடுதலையின்றி இருக்கின்ற கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக, அதையும் விட இப்பொழுது நாடு முழுவதும் கொரோனா நோயினாலே, தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய நிலையில் சிறைகளுக்குள்ளும் எங்களுடைய தமிழ் கைதிகளும் கூட கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையை நாங்கள் கேள்விப்படுகின்ற பொழுது எங்கள் மக்கள் இதயம் கொந்தளிக்கின்றது. இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பத்தில் இருக்கின்ற நேரத்திலேயே நாங்கள் ஜனாதிபதியையும் பிரதமரையும் இந்த கொரோனா வைரஸாலும் அவர்கள் உயிரை இழக்க வேண்டிய நிலைமை வந்துவிடக் கூடாது, அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மிக அண்மையிலும் பாராளுமன்றத்திலே தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகளின் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசை இந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஒரு மகஜரை, ஒரு ஆவணத்தை அதில் கையெழுத்திட்டு ஜனாதிபதிக்கும் அனுப்பி மஹிந்த ராஜபக்சவிடமும் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த இளைஞர்கள் இன்றைக்கு அவர்கள் 15-20 ஆண்டுகளாக நீதிமன்றங்களில் கூட அவர்களுக்கு நீதி கிடைக்காமல் இன்றைக்கு அவர்கள் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் அனைவரும் அரசின் இந்த கொடிய நடவடிக்கை, இந்த நோயின் காரணத்தை கண்டாவது அவர்களுக்கு பிணையிலாவது அவர்களை விடுதலை செய்திருக்க வேண்டும். எத்தனையோ கொடிய குற்றங்களை இழைத்தவர்களை நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிய எத்தனையோ பேரை ஜனாதிபதி மன்னிப்பளித்து விடுதலை செய்திருக்கின்றார். ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உறவுகளாக இருக்கின்ற கைதிகள், தமிழ் கைதிகள், அவர்கள் வழக்குகள் கூட முழுமையாக விசாரிக்கப்படாமல் அவருடைய வழக்கறிஞர்கள் எவ்வளவு வாதாடியும் அவர்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. நீண்ட காலமாக அவர்களுடைய உறவினர்கள், தாய்மார்கள் தெருவாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். தமிழ் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே இருக்கின்றவர்கள் அவர்களுடைய குரலை, அந்த மனிதாபிமான நியாயத்தை அரசிடத்திலே பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பது மட்டுமல்ல, அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அரசாங்கத்தை வருகிற 5-6 தேதிகள் நடக்கின்ற பாராளுமன்றத்தின் வேளையில் அரசாங்கத்தையும் ஜனாதிபதியையும் வற்புறுத்துவதற்கு அவர்கள் ஒன்றாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பது மட்டுமல்ல, ஒன்றாக சந்தித்து அங்கே இந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவர்களை வற்புறுத்துகின்றோம். அதற்கான முயற்சியை நானும் எடுக்க ஆயத்தமாக இருக்கின்றேன். நான் அப்பொழுது அந்த காலத்திலே அங்கே இருக்கின்ற பொழுது அதற்கான முயற்சியை எடுப்பதற்கு நான் ஊக்கமாக இருந்து அவர்களோடு சேர்ந்து இந்த கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுப்போம். அதைவிட மனித உரிமை பிரேரணைகள் அடுத்த ஆண்டு வருகின்ற நேரத்திற்கு முன்னர் இந்த அரசாங்கம் நீதியை வழங்குவதாக இருந்தால், அவர்கள் அப்படி அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்காது விட்டால் மனித உரிமை பேரவையிலும் சர்வதேச சமூகம் இந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற தீர்மானங்களையும் எடுத்து இந்த அரசாங்கத்திற்கு வேண்டிய அர்த்தங்களை கொடுத்து அநியாயமாக பல ஆண்டுகளாக 15-20 ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் எங்களுடைய தமிழ் கைதிகளை சிறையிலே அடைத்து வைத்திருப்பதற்கு ஒரு விடை காணக்கூடியதாக சர்வதேச ரீதியாகவும் நாங்கள் அனைவரும் குரல் வைக்க வேண்டும், சர்வதேச மதத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த தாய்மாருக்கும் அவருடைய உறவுகளுக்கு நாங்கள் ஆறுதலாக உங்களுக்கு நாங்கள் ஆறுதல் தரக்கூடிய செய்தியை நாங்கள் தருவதற்கு காத்திருக்கிறோம். அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று நான் கூறிவிடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று இந்த நிகழ்வை நாங்கள் ஆதரித்து வந்ததற்கு காரணம் தமிழ் மக்கள் இவ்வளவு வருஷகாலமாக சிறையிலே வாழும் தமிழ் அரசியல் கைதிகளுடன் இருக்கின்றார்கள் என்ற அந்த
செய்தியை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக நாங்கள் பல விதங்களிலும் அவர்களை வெளியேற்ற அவர்களுக்கு விடுதலை எடுத்துக் கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருந்தோம். உதாரணமாக முன்னைய ஜனாதிபதியுடன் பல தடவைகளில் பேசி இந்தா செய்கிறேன் அந்தா செய்கிறேன் சொல்லி எதுவுமே செய்யவில்லை. ஆகவே இந்த நிலையிலே தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவை அவர்கள் பெற்றுள்ளார்கள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அண்மையிலே அரசியல் கைதிகள் என்று எவருமே இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் சில அரசாங்க அமைச்சர்கள். அதற்கு பதில் அண்மையிலே நான் கொடுத்திருந்தேன் ஆங்கிலத்திலே. அதாவது இவர்களை பொறுத்தவரையிலே சாதாரண சட்டத்தின் கீழ் அவர்களை நாங்கள் கொண்டு வரவில்லை. அதாவது அவர்களை கைது செய்தது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ். பயங்கரவாத தடை சட்டம் வழமையான இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு எதிரான சில விடயங்களை கொண்டுள்ளது. அதாவது குற்ற ஒப்பு வாக்குதல் மூலத்தை மட்டும் வைத்து அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம் என்று அது எங்களுடைய சட்டத்தில் இல்லை. ஆகவே இது ஒரு விசேடமான சட்டம். 1979ஆம் ஆண்டு தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட சட்டம். அதனை இப்பொழுது தொடர்ந்து வைத்திருந்து தமிழ் மக்களை மிகவும் பாதிக்கும் வண்ணமாக அதனை பாவித்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த அரசியல் கைதிகள் என்று நாங்கள் கூறும்போது அரசியல் காரணத்தின் நிமித்தம் சிலரை கைது செய்து அவர்களை அந்த விசேட சட்டத்தின் கீழ் வைத்திருந்து அவர்களை சொல்லனா துயரங்களுக்கு ஆளாக்கும் போது அது அவர்கள் அரசியல் கைதிகள் என்பது ருசுவாகின்றது, வெளிவருகின்றது. அரசியல் கைதிகள் என்பவர்களுக்கும் சாதாரண கைதிகளுக்கும் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. இவர்களுக்கென்று சில சட்டத்திட்டங்கள் அமைக்கப்பட்டு அவர்களுடைய குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை விதிக்கின்றார்கள். குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் என்று சொல்லும் போது ஒருவரை மிகவும் கடினமாக அவரை டார்ச்சருக்கு சித்திரவதை செய்து அவர்களை கொண்டு அதற்குரிய குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை எடுத்துக்கொண்டார்களானால் அதை வைத்தே அவர்களை தண்டனைக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பிழையான ஒரு விடயம். அந்த அடிப்படையிலே சிறையில் இருப்பவர்கள் தான் எங்களுடைய தமிழ் கைதிகள். ஆகவே இவ்வாறான பிழையான ஒரு வழிமுறையை பாவித்து அதன் ஊடாக சிறையில் இருக்கும் எங்களுடைய தமிழ் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த கோரிக்கையை விட்டிருக்கின்றோம். எங்களுடைய எல்லோருடைய ஏகோபித்த ஆதரவும் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் சேர்ந்து இருந்து இதனை வெளிப்படுத்துவதன் மூலமாக அரசாங்கம் இதை மனதில் எடுத்து அவர்களை விரைவிலே விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய சுற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. மொத்தமாக 147க்கும் அதிகமான அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மெகசின் சிறைச்சாலையில் மட்டும் 64 அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். அதில் 14 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு 14 பேருக்குமே கொரோனா என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகுதி 50 பேருக்கும் PCR பரிசோதனை இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. அவர்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருப்பதாக தங்களுடைய குடும்ப உறவினர்கள் வாயிலாக எங்களுக்கு அறிய தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அந்த கைதிகளுக்கு விசேட உணவுகளான பால், முட்டை போன்றவற்றை வழங்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை. அதிலும் வேதனையான விடயம், ரகுபதி சர்மா என்ற ஒரு அரசியல் கைதி 300 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய உறவினர்கள் வாயிலாக எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்னவென்றால், இந்த கொரோனா காலத்திலே வெளியில் இருந்து உணவுகளை சிறைக்குள்ளே கொண்டு செல்ல முடியாது. அவர் ஒரு பிராமணர். அவர்கள் விசேடமான சைவ உணவுகளை உட்கொள்பவர்கள். இந்த கால பகுதியிலே அவருக்குரிய பிரத்யேகமான உணவுகளை பெற முடியாது இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய உடல் நிறை நேற்றை வரை 10 கிலோவால் குறைந்திருக்கிறது. இது ரகுபதி சர்மாவுக்கு மாத்திரமல்ல, அங்கிருக்கிற அனைத்து கைதிகளுக்குமே பொதுவான விடயமாக காணப்படுகிறது. ஆகவே அரசியல் கைதிகளுடைய குடும்பத்தவர்களிடம் இருந்து பெறப்பட்ட அந்த தகவல்களுக்கு அமைவாகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த அரசிடம் உடனடியாக விடுக்கின்ற கோரிக்கை, சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற 147 அரசியல் கைதிகளும் உடனடியாக நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும். காலம் தாழ்த்துவது அவர்களுடைய உயிரை இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு செல்லும். ரகுபதி சர்மாவினுடைய உடல் நிறை 10 கிலோவால் குறைந்திருக்கிறது.
மெகசீன் சிறைச்சாலையிலே PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட 14 பேருக்கு பாசிட்டிவ் என்று வந்திருக்கு. மிச்சாக்களுக்கு காய்ச்சல், ஆனா இதுவரை PCR பரிசோதனை எடுக்கப்படையில. ஆகவே நிலைமை விபரீதமாக இருக்கிறது. ஆகவே அரசியல் கைதிகளுடைய உயிரோடு விளையாட வேண்டாம். அவர்கள் உடனடியாக நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும். நன்றி. எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்டிருக்கின்ற COVID-19 என்று சொல்லப்படுகின்ற இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை உலகளாவிய ரீதியிலே அனைவரும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களுடைய சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளும் இந்த கொரோனா தொற்று நோயை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகள் முறைப்படி ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என்ற தகவல்களை நாங்கள் அறிகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த கொரோனா தொற்றினாலே அவர்கள் உடலளவிலும் மனதளவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உயிரிழப்புகள் கூட ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த தமிழ் அரசியல் கைதிகள் அவர்கள் வெறுமனே ஒரு அரசியல் காரணத்துக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்களுடைய உறவினர்கள் மிகவும் ஒரு துன்பமான கவலையான நிலையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நீண்ட காலமாக இந்த நாட்டிலே புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை சமாதானமாக நல்லிணக்கமாக முன்னெடுப்பதற்கு இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் சர்வ ஆதிக்கமும் நிறைந்த அரசாங்கமாக இருக்கக்கூடிய தருணத்திலே இந்த ஒரு கொரோனா தொற்று சூழ்நிலையிலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதன் மூலமாக ஒரு நல்ல எண்ணத்தையும் தமிழர்களாகிய அனைவருடைய மனங்களிலும் அதே போல இஸ்லாமியர்களாகிய அவர்களுடைய மனங்களிலும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் அனைத்து இனங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த இலங்கை நாட்டிலே ஐக்கியமாக ஒற்றுமையாக சமாதானமாக வாழ முடியும் என்கின்ற செய்தியை முழு உலகத்துக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அத்தனை உறவுகள் சார்பிலும் நாங்கள் இன்றைய இருக்கக்கூடிய அரச தலைவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது, இந்த சந்தர்ப்பத்திலாவது எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்து உங்களுடைய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். சமாதானத்துக்கும் சாந்திக்குமான அந்த அடிப்படை புரிந்துணர்வை மக்களிடையே ஏற்படுத்துங்கள். அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான சமாதானத்தை நல்லிணக்கத்தை அனைத்து சமூகங்கள் மத்தியிலும் ஏற்படுத்த முடியும். வெறுமனே வார்த்தைகளிலும் பேச்சுக்களிலும் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் சொல்லி அதனாலே எந்த பயனும் விளையப் போவதில்லை. செயலிலே அதை காட்டும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நல்ல எண்ணத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் எந்தவித நிபந்தனைகளுமின்றி விடுதலை செய்யுமாறு அரச தலைவர்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.